குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா நாங்க? ஓகே. மாடல் பேப்பர் ஒன்று ஃபுல்லா முடிக்கும் தானே நாங்க? மாடல் பேப்பர் ஒன்று ஃபுல்லா முடிக்கும் தானே? ரெஸ்பான்ஸ் தாங்க ப்ளீஸ். ஓகே, சரி. மாடல் பேப்பர் 2 பார்ப்போம். 1 தொடக்கம் 5 வரையிலான ஒவ்வொரு வினாவின் கீழையும் மும்மை சொற்கள் வீதம் தரப்பட்டுள்ளது. அந்த மும்மை சொற்களிலே உள்ள சொற்களிடையே காணப்படும் தொடர்பிற்கு மிகவும் நெருங்கிய தொடர்பை காட்டும் மும்மை சொற்களை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டை மேல் எழுதுக. என்ன கேள்வி? ஆரம்பத்துல ஒரு முன்மை சொற்றோடி வந்து வந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு மும்மை சொற்றோடி வந்து வந்திருக்காங்க. இந்த மூன்று இடையில என்ன தொடர்பு இருக்குதோ அதே ஒத்த தொடர்புள்ள இன்னும் ஒரு சோடியை நாங்க என்ன செய்யணும்? இந்த 4ல இருந்து தெரிவு செய்யணும். சரி, முதலாவது கேள்வியை பாருங்க. அப்ப வாசித்தல், அறிவு, பாண்டித்தியம். வாசித்தல், அறிவு, பாண்டித்தியம். என்ன ஆன்சர் வரும் முதலாவது? என்ன வரும்? வாசித்தல், அறிவு, பாண்டித்தியம். பேசுற கேக்குதானே எல்லாருக்கும்? யாரும் பேசுறீங்க இல்ல, கன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் பேசுற கேக்குதானே? ஓம் சார். ஓகே, இதுல பாருங்க. முதலாவது வாசித்தல், அறிவு, பாண்டித்தியம். இதுக்கு என்ன விட வரும்? முதலாவது கேள்விக்கு என்ன விட வரும்? சரி, யாருமே சொல்றீங்க, நான் என்ன செய்யுது? வாசிக்கிறதால என்ன செய்யுது? அறிவு உண்டா? அறிவுட அறிவுண்டால் என்ன ஏற்படும்? இல்ல, பாண்டித்தியம் ஏற்படும். வாசித்தலால அறிவு உண்டாகும். அறிவுல மேன்மை உச்சநிலை என்ன? பாண்டித்தியம். அப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொன்னா, இதுக்கு முதலாவது எழுதுதால பயிற்சி ஏற்படும் எங்களுக்கு. பயிற்சியால, எழுத்து பயிற்சியால என்ன செய்யும்? கட்டுரை பாணி எங்களுக்கு உருவாகும். சோ ஆன்சர் முதலாவது. சரி, ரெண்டாவது வைத்தியர், வைத்தியசாலை, வாட். வைத்தியர், வைத்தியசாலை, வாட். என்ன வரும் ஆன்சர் இதுக்கு? ரெண்டாவதுக்கு ஆன்சர். மூன்றாவது. ரெண்டாவதுக்கு மூன்றாவது ஆசிரியர், பாடசாலை, வகுப்பறை. வெரி குட். என்னண்டா, வைத்தியர் எங்க இருப்பாரு? வைத்தியசாலையில. வைத்தியசாலையில என்ன இருக்கும்? வாட்ங்கிற ஒரு பிரிவு இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் எங்க இருப்பாருன்னா பாடசாலையில. பாடசாலையில வகுப்பறைங்கிற ஒரு பிரிவு இருக்கும். சோ ஆன்சர் மூன்றாவது. தங்கம், வெள்ளி, இரும்பு. என்ன வரும்? தங்கம், வெள்ளி, இரும்பு. மூன்றாவது. ஏன் மூன்றாவது?
இரண்டாவது பா- இரண்டாவது இரண்- இரண்டாவது என்ன பாருங்க, தங்கம் வெள்ளி இரும்புங்கிறது எல்லாம் என்னென்ன ஒவ்வொரு தனித்தனி உலோகங்கள் என்ன. தங்கம் ஒரு உலோகம், வெள்ளி ஒரு உலோகம், இரும்பு ஒரு உலோகம், உலோகங்கள். அதே மாதிரி பெட்ரோல் ஒரு எரிபொருள், டீசல்ங்கிறது ஒரு எரிபொருள், மண்ணெண்ணெய்ங்கிறதும் எரிபொருள், தனித்தனியான எரிபொருட்கள். சோ ஆன்சர் வந்து என்னது ரெண்டாவது. சரி, நாலாவது உணவு மரக்கறி போஞ்சி என்ன வரும்? முதலாவது முதலாவது முதலாவது. வெரி குட். என்னண்டா உணவுக்குள்ளதான் என்ன வரப்போகுது எங்களுக்கு? உணவுக்குள்ள மரக்கறி, மரக்கறிக்குள்ளதான் போஞ்சி. அப்ப திரவம்ங்கிறதுக்குள்ள என்ன வரப்போகுது? பானி வரப்போகுது. பானிங்கிறதுக்குள்ள தேன் பானிங்கிறது வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து முதலாவது. அடுத்தது ஆசியா, தென்னாசியா, பங்களாதேஷ் என்ன வரும்? முதலாவது நான்காவது நான்காவது நான்காவது. பாருங்க, ஆசியாங்கிற கண்டத்துக்குள்ள ஒரு பகுதி தான் என்னது? தென்னாசியா. தென்னாசியாங்கிற ஒரு பகுதிக்குள்ள உள்ள ஒரு நாடுதான் பங்களாதேஷ். அதே மாதிரி அமெரிக்கா கண்டத்துல ஒரு பகுதி தான் தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவுல உள்ள ஒரு நாடுதான் அர்ஜென்டினா என்கிற நாலாவது ஆன்சர். சோ இது வித்தியாசமான ஆன்சர் வரும் என்று சொல்றாங்க, இப்படி வராது. வித்தியாசமான ஆன்சர்னு சொல்றவங்க சரி, யாருமே இல்லை. ஓகே. 6 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் பின்வரும் தரவுகளை அடிப்படையாக கொண்டவை. கீழே தரப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு 1 தொடக்கம் 10 வரையான இலக்கங்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஒரு இலக்கம் ஒரு எழுத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். ஒரு இலக்கம் ஒரு எழுத்துக்கு மட்டும். அப்ப என்னண்டா 1 தொடக்கம் 10 வரையான இலக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இந்த இலக்கத்துக்கு என்னென்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? யாராவது ஒரு கெட்டிக்காராக டிக்கு ஒன்று சார். எப்படி? இல்ல ஏக்கு வந்து சார் முதலாவது 9. ஏனண்டா வர்க்க எண்கள்ல தான் ஏக்கு போடணும். அப்ப வர்க்க எண்களை போடுறேன்டா ஒண்ட போட இயலாது. 4ம் 9ம் வரும். அப்ப 9 போட்டாதான் அதுல அடுத்த எண் 3 வந்து பிக்கு வரும். சரி பாப்பா, வெரி குட். அதை விட முதலாவது நாங்க எதை கண்டுபிடிக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி சிய கண்டுபிடிக்கலாம். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கினா என்ன செய்யணும்? அதே எண் கிடைக்கணும். எந்த எண்ணை அதே எண்ணால பெருக்கினா அதே எண் கிடைக்கும்? சொல்லுங்க. ஒண்டால பெருக்கினா ஒண்டால பெருக்கினா தான் ஒன்று கிடைக்கும். அப்ப சிங்கிறது என்ன? ஒன்று. ஒன்று. சிங்கிறது ஒன்று. அடுத்தது வெரி குட். அவர் சொன்ன மாதிரி அடுத்தது எதை கண்டுபிடிக்கணும்டா வர்க்க எண்களை கண்டுபிடிக்கணும். ஏன்டா வர்க்க எண்கள் என்ன நினைக்கு? 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள வர்க்க எண்கள் என்ன நினைக்கு? சொல்லுங்க. 1, 4, 4, 9. 9. சோ ஏங்கிறது என்ன செய்ய போகுது? ஒரு வர்க்க எண் அறிக்க போகுது. என்ன ஒன்று வருமா? ஏக்கு வராது. ஏற்கனவே சிக்கு வந்துட்டானே, ஒன்று வராது. அப்ப என்னென்ன வரப்போகுதுண்டா ஏக்கு 4 அல்லது 9 வரலாம். எப்படி? ஏக்கு என்ன வரலாம்? 4 அல்லது 9. சரி, அடுத்து பாருங்க, இந்த ஓக்கு பாருங்க. ஓக்கு என்ன வரலாம்? அதே மாதிரி 4 அல்லது 9 வரலாம். சரி, இப்ப நாங்க சும்மா எடுப்போமே. ஏக்கு நாங்க 4 எடுப்போம். ஏக்கு 4 எடுத்தா பி என்ன?
இரண்டு பி வந்து 2. 2 இப்ப உதாரணமா இப்ப ஏக்கு 4 பைத்தே அப்போ இந்த இது ஓகே என்னது 9 9. சரி அப்ப 9 அப்ப டபிள்யூக்கு எத்தனை 3 3. சரி இப்ப பாருங்க இந்த டபிள்யூக்கு எத்தனை போட்டுனாங்க 3 3. சரி ஓகே சரி ஏக்கு வருமா சரி ஏக்கு எத்தனை இங்க இப்ப பாப்போம் ஏக்கு எத்தனை வருது இப்ப பாப்போம் நான் இதை கண்டுபிடிச்சதை பாருங்க இங்க பாருங்க ஏக்கு எத்தனை 4. 4 சிக்கு எத்தனை 1 1. எதுல இருந்து 1 கழிச்ச 4 வரும் 3ல இருந்து இந்த 3ல இருந்து 5ல நான் 5ல இருந்து 5ல இருந்து 1 கழிச்சா 4 வரும். சரி அடுத்தது சரி வேற என்ன கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் சரிங்களா நான் சரியானு பார்த்துக்கொள்ளணும். S plus B சமனி எஸ் பிளஸ் B equal to பிக்கு எங்களுக்கு தெரியும் பிக்கு எத்தனை 2 2. ஈக்கு எத்தனை க்கு 5 5. எஸ்க்கு அப்ப எத்தனை வரும் 3 3. இப்ப பாருங்க நாங்க 3 யாரையும் கொடுத்திருக்கோம் W டபிள்யூ கொடுத்திருக்கோம். திரும்ப என்ன செய்யுது எஸ்க்கு 3 வருது 3 வருது. அப்ப நாங்க கொடுத்த முறை பிழை சரியா பிழையா பிழை இல்ல. அப்ப இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஓக்கு 9 வருமா வராது அப்ப என்ன வரும் 4 4 தான் வரும். வரும் அப்ப ஏக்கு 9 வரும். 9 ஏக்கு 9ண்டா பிக்கு எத்தனை 3. 3 ஓக்கு 4ண்டா டபிள்யூக்கு 2. 2 சரி இப்ப நாங்க கண்டுபிடிச்சது எழுதுவோம். அப்ப ஓ 4க்கு ஓ 9க்கு ஏ 2க்கு வந்து டபிள்யூ 3க்கு வந்து பி. சரி இப்ப பாருங்க ஏ எங்களுக்கு தெரியும் ஏ எத்தனை A9 ஏ 9. பி எத்தனை B3 3. சரி இப்ப பாருங்க 9ல இருந்து எதை கழிச்சா 3 வரும் 6 கழிச்சு 6 கழிச்சா அப்ப ஜி என்கிறது எத்தனை 6 6. அப்ப நீங்க இன்னும் ஒரு வேலையும் செய்யலாம் லேசா என்னண்டா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து பாத்தீங்கன்னு என்னன்னு கொடுத்து பாத்தீங்க ஏக்கு 4ன்னு கொடுத்து பாத்தீங்கன்னு பிக்கு 2ன்னு கொடுத்து பாத்தீங்க அதை இங்க யூஸ் பண்ணி பாருங்க பிக்கு வந்து நான் ஏக்கு எத்தனை பேர் ஏக்கு 4 பிக்கு எத்தனை 2. 2 4ல இருந்து எதை கழிச்சா 2 வரும் 2 கழிச்சு திரும்ப விக்கும் 2 ஜிக்கும் 2 வரையலுமா வராது வராது. அப்ப இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கலாம் இது 9 வெறும் 3. ஜி வந்து 6. அடுத்தது பிக்கு எங்களுக்கு தெரியும் பிக்கு எத்தனை பிக்கு 3 3. ஈக்கு தெரியும் எங்களுக்கு சரி ஈக்கு தெரியானே சரி இது பாப்போம் ஏக்கு தெரியும் ஏக்கு வந்து 9 சிக்கு தெரியும் 1. எதுல இருந்து 9 கழிச்சா 9 வரும் 10ல 10ல இருந்து. அப்ப ஈ வந்து என்ன 10. அப்ப எங்களுக்கு தெரியும் ஈ 10. எதோட 3 கூட்டினா 10 வரும் 7 7ஓட 3 கூட்டினா அப்ப எஸ்ங்கிறது 7. எஸ் 7. சரி வேற என்னத்தை கண்டுபிடிக்கலாம் சரி இப்ப பாருங்க எம் இதுல பாருங்க இதுல மட்டும் தான் இருக்குது எங்களுக்கு பி எத்தனை தெரியும் பி எத்தனை பி வந்து 3.
எங்களுக்கு பேலன்ஸ் இலக்கங்கள் என்ன இருக்குது? 5 கண்டுபிடிக்கணும், 8 கண்டுபிடிக்கணும். 8 கடுமை. அப்ப எண் வந்து என்ன இருக்கும்? 5 வரைக்கும் இல்ல 8 வரைக்கும். எம் வந்து 5 இருந்தா என் வந்து டோட்டல் 8 ஆகும். கொஞ்சம் நீங்களா ரெக்கார்டிங் ஆகுதானே? சரி. சரி. இல்ல பாருங்க, விளங்குதானே ஸ்கிரீன்? ஓகே. அப்ப எம் வந்து 5 அரிக்கும், என் வந்து 8 அரிக்கும். எம் வந்து 5, என் வந்து 8. இப்ப நீங்க மிச்சத்துகளை போட்டீங்கன்னா சரி. பிக்கு வந்து எங்களுக்கு தெரியும், ஏ பி எல்லாம் கண்டுபிடிச்சா சரி. இதை போட்டா சரியா? இது சரிதானே? இப்ப விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? ஓ சார். திரும்ப சொல்லணுமா யாருக்காவது? புதுசா வந்தவங்க யாராவது திரும்ப சொல்லணுமா? அந்த முதலாவது ரெண்டாவதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி சார் இருக்கா? முதலாவதுக்கு ரெண்டாவதுக்குண்டா இந்த இதா? ஓம் சார் அதுதான். ஓ, அதுக்கு வந்து முதலாவதுக்கு 1ஆவது, சரி சார். ஓகே சார், ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் ஏக்கு எங்களுக்கு தெரியும் 9, பிக்கு தெரியும் 3, சிக்கு 1, ஜிக்கு 6, ஓக்கு 4, டபிள்யூக்கு 2, எஸ்க்கு 7, எம்முக்கு 5, எண்ணுக்கு 8, ஈக்கு 10. சரி. அடுத்த கேள்வி, 16 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அப்ப இது என்ன மாதிரியான கேள்வி? தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள். தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள். இப்ப தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் வந்து நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லிக்கிறோம்? எத்தனை தரவு வந்து 2 பார்க்கணும். நிறை நிரல் உருவாக்கி செய்ய பார்த்துருக்கிறோம். சரி, பாருங்களேன் எப்படி செய்யறேன். இத பாருங்க, முக்கியமான 2 விஷயம் இருக்கும். என்னென்ன உண்டு? பேர். ஜெயநாத், கமல், நமிதா, ஆஷா மற்றும் பூஜா என்கிற அவங்க உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பேரு. அடுத்த வேற முக்கியமான விஷயம் என்ன? அவருடைய பிறந்த தினங்கள் ஜனவரி தொடக்கம் மே வரையான ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் அமைந்துள்ளன. அப்ப பிறந்த மாதங்கள். 2 முக்கியமான விஷயம் எடுத்துட்டோம். 1 பேரு. என்னென்ன பேரு? ஜெயநாத், கமல், நமிதா, ஆஷா, பூஜா. பிறந்த மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்ப நிறை நிரல் உருவாக்க வேண்டியதான். உணவு வகை வந்திருக்குது. ஓ என்னடா நிறைய விஷயங்கள் வரும். நாங்க முக்கியமான 2 விஷயத்தான் எடுக்கணும். ஒன்று வந்து நாங்க மாதமும் அவங்களோட பேர் எடுத்திருக்கோம். மிச்சத்தை நாங்க எப்படி போடுறோம்னு பார்த்துக்கொள்ளலாம். அது இல்லாம வேற என்ன வந்திருக்குது? ஒவ்வொருவரும் இனிப்புகள், சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம் மற்றும் பழங்கள் ஆகியவற்றுள்
ஒன்றை அவர்கள் பிறந்த தினத்தில் உண்பதற்கு விரும்புகின்றனர். இப்ப இதுவும் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அவங்க அவங்களோட பிறந்த தினத்துல உண்றது விரும்புறது உண்டு. இனிப்பு, சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் மற்றும் பழங்கள். சரி, அப்ப நாங்க தரவுக்குள்ள போவோம். அவன் 3 தரவு முன்னுக்கு முடிச்சிட்டோம். தரவுக்குள்ள போவோம். கேக்கை விரும்புகின்றவர் தரப்பட்டுள்ள மாதங்களுள் சரியாக நடுவில் வரும் மாதத்தில் பிறந்தவர் ஆவார். என்னையா? யாராவது ஒரு ஆள்? கேக்கை விரும்புகின்றவர் தரப்பட்டுள்ள மாதங்களுள் சரியாக நடுவில் வரும் மாதத்தில் பிறந்தவர் ஆவார். மார்ச். தரப்பட்டுள்ள மாதங்கள் சரியா நடுவுல வர மாதம் எது? மார்ச். மார்ச். அப்ப மார்ச்ல பிறந்தவர் எதை உண்றது விரும்புறாரு? எதை விரும்புறாரு? கேக்க. அப்ப நாங்க மார்ச் அடியே கேக்க போடுவோம். இது சரியா? சரி, அடுத்த தரவு. ஆஷா என்பவர் ஐஸ்கிரீமை விரும்புவோர் அல்ல. ஆஷாக்கு என்ன விருப்பம் இல்லையா? ஐஸ்கிரீம் விருப்பம் இல்லையா? இல்லைங்கிறதுக்காண்டி நான் என்ன போட்டிருக்கேன்? பிழையான ஒரு பிழமா கொண்டு போட்டீங்க. ஐஸ்கிரீம் விருப்பம் இல்லை என்கிறதுக்கு ஐஸ்கிரீமை போட்டு பிழை போட்டீங்க. பாத்தீங்கன்னா விளங்குதானே? ஓகே. எனினும் ஜெயநாத்திற்காக பிப்ரவரியில் சாக்லேட்டை கொண்டு வந்தார். என்னையா? ஆஷா என்பவர் ஐஸ்கிரீமை விரும்புவோர் அல்ல. எனினும் ஜெயநாத்திற்காக பிப்ரவரியில் சாக்லேட்டை கொண்டு வந்தார். ஜெயநாத் எப்ப பிறந்தவரு? பிப்ரவரி. பிப்ரவரியில. அப்ப ஜெயநாத்துக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட் பிடிக்கும். இந்த குப்பி இருக்கு. அப்ப நான் பிப்ரவரியில போடுறேன் சாக்லேட். ஓகே. அப்ப பாருங்க, ஒரு ஆள் ஒரு மாசத்துல பிறந்திருப்பாரு. ஜெயநாத் வேற மாசங்கள்ல பிறந்திருப்பாரா? இல்ல. பிப்ரவரியில பிறந்தால் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தானே இருப்பாங்களா? அதுல சொல்லிக்க பாருங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு மாதத்தில் அமைந்துள்ளன. அப்ப பிப்ரவரியில வேற யாராவது பிறந்திருப்பாங்களா? இல்ல. அதை மத்த எல்லாம் வெட்டி விடும். சரி, அது சரி. அடுத்தது என்ன? இனிப்புகளை விரும்புவோரான பூஜா. அப்ப பூஜாக்கு என்ன விருப்பமா? இனிப்புகளை விரும்புவோரான பூஜா என்பவர் நமிதா பிறந்த மாதத்துக்கு உடன் அடுத்து வரும் மாதத்தில் பிறந்தவர். என்னையா? பூஜா எப்ப பிறந்தியா? நமிதாக்கு அடுத்த மாதம். அடுத்த மாசம். அப்ப நான் இது இன்னும் முடியல. நமிதா எப்ப பிறந்த தெரியுமா எங்களுக்கு? தெரியாது. அப்ப நாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். அடுத்தது, நமிதா என்பவர் ஐஸ்கிரீம் அல்லது பழங்களை விரும்புவதில்லை. நமிதாக்கு என்ன விருப்பம் இல்லையா? ஐஸ் பழம் விருப்பம் இல்லை. ஐஸும் விருப்பம் இல்லை, பழமும் விருப்பம் இல்லையா? இப்ப பாருங்க, சாக்லேட்டை யாரு விரும்புறா? சாக்லேட் ஜெயனா. ஜெயநாத். அப்ப சாக்லேட் பைத்து. பூஜா என்னதை விரும்புறா? பூஜா இனிப்பு. அப்ப இனிப்பும் பைத்து. அப்ப நமிதா என்னதை விரும்புவா? நமிதாக்கு ஐஸ்கிரீமும் விருப்பம் இல்ல, பழங்களும் விருப்பம் இல்லை. அப்ப என்ன விருப்பம் இருக்கும்? கேக். அப்ப அவ விருப்பம் இருக்கும் என்னது? கேக். அப்ப நமிதா கேக்க விரும்புறவர் எப்ப பிறந்தவரு? மார்ச்ல. அப்ப நமிதா எப்ப பிறந்திருப்பா? மார்ச் மாதம். அப்ப நமிதாக்கு என்ன விருப்பம்? கேக். அப்ப கேக்கும் பெய்த்து. அப்ப மார்ச்ல நம்ம மற்றது எல்லாத்தையும் நமிதாக்கு வெட்டி விடுவோம். மற்ற மாதங்கள் எல்லாம் அதே மாதிரி மார்ச்ல இருந்து மற்றதெல்லாம் வெட்டி விடுவோம். சரி, இது கிளியரா? சரி, அடுத்தே பாருங்க. நாங்க ஒரு தரவோட மார்க் பண்ணி வச்சோம். என்னது? பூஜா
நமிதாக்கு அடுத்த மாசம் இனிப்புகளை விரும்புவாரான பூஜை வந்து நமிதா பிறந்த மாதத்துக்கு உடனே அடுத்து ஒரு மாசத்துல பிறந்திருக்காரு. அப்ப பூஜை எப்ப பிறந்திருப்பா? ஏப்ரல். ஏப்ரல்ல பிறந்திருப்பா. வெரி குட். ஏப்ரல்ல. ஏண்டா நமிதா பிறந்தது மார்ச், அப்ப பூஜா பிறந்தது மார்ச்சுக்கு அடுத்த ஏப்ரல். மாசம் ஏப்ரல். சோ அடுத்தது எல்லாத்தையும் வெட்டி விடுவோம். இப்ப ஏப்ரல்ல பிறந்தவருக்கு என்ன விருப்பம்? இனிப்பு. இனிப்பு. இப்ப பாருங்க, ஆஷாக்கு நேரத்தோட ஐஸ் பாருங்க, ஆஷாக்கு பாருங்க சாக்லேட் பைத்து. சாக்லேட் யாருக்கு விருப்பம்? ஜெயநாத்துக்கு சாக்லேட் பைத்து. ஜெயநாத். சரியா? அதே மாதிரி இனிப்பு பைத்து. இனிப்பு யாருக்கு விருப்பம்? பூஜாக்கு. பூஜாக்கு. கேக்கும் பைத்து. கேக் யாருக்கு விருப்பம்? நமிதாக்கு. நமிதாக்கு. ஆஷாக்கு ஐஸ்கிரீம் விருப்பம் இல்லையா? அப்ப ஆஷாக்கு என்ன விருப்பம்? பழங்கள் விருப்பமா இருக்கு. பழங்கள் தான் விருப்பமா இருக்கும். சரி, அப்ப ஆஷாக்கு பழங்கள் விருப்பம் வேண்டா. கமல் கமல் கமலுக்கு என்ன விருப்பம்? ஐஸ். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஐஸ். ஐஸ்கிரீம். சரி, வேற என்ன சரி எங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா? கமல் எப்ப பிறந்தாரு என்னன்னு கண்டுபிடிக்கலுமா? இல்ல, இவ்வளவுதான் செய்ய வேண்டும் எங்களுக்கு. இப்ப கேள்விக்குள்ள போவோம். இந்த தகவல்களுக்கேற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஆஷா விரும்புவது பின்வருவனவற்றுள் எது? ஆஷாக்கு எது விருப்பம்? பழங்கள். பழங்கள். சோ ஆன்சர் இரண்டாவது. கிளியரா? இதுல யாருக்கா டவுட் இருக்காமா? இருந்தா கேளு. யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்களா? ஏன்னு சொன்னா நாங்க படிக்கிற விஷயம் வந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு போகணும் ஃபுல்லாவே. என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? ஓகே. அடுத்து நமிதா தொடர்பில் சரியான இணைப்பை காட்டுவது. நமிதா பிறந்தது மார்ச், அவருக்கு விருப்பமானது கேக். சோ ஆன்சர் நாலாவது. ஆன்சர் நாலாவது. சரியா? நமிதா தொடர்பில் சரியான இணைப்பை காட்டுவது. அடுத்தது, பூஜா விரும்புவது பின்வருவனவற்றுள் எது? பூஜாக்கு எது விருப்பம்? இனிப்புக்கள். சோ ஆன்சர் வந்து மூன்றாவது. கமல் பிறந்த மாதம் எது? கமல் எந்த மாசத்துல பிறந்தாரு? ஜனவரி அல்லது மே. வெரி குட். ஒன்று ஜனவரி அல்லது மே. எங்களுக்கு எது என்று ஷூரா தெரியாதானே? இப்ப ஜனவரி அல்லது மே. சோ ஆன்சர் நாலாவது. அடுத்த 20வது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியானது எது? கமல் பழங்களை அதிகம் விரும்புவார். கமலுக்கு பழங்களா விருப்பம்? இல்ல. இல்ல, ஐஸ்கிரீம். சோ இது பிழை. சரியானது கேட்டீங்க. ஆஷா ஜனவரி மாதத்தில் பிறந்தார். ஆஷா ஜனவரியிலேயே பிறந்தாரு? ஷுவர் இல்ல. ஷுவர் இல்ல. வெரி குட். ஜனவரி அல்லது மே. மேல பிறந்திருக்கலாம். சோ ஷுவர் இல்ல. ஜெயநாத் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். ஜெயநாத் ஏப்ரல்ல பிறந்தாரு? பிப்ரவரி. பிப்ரவரியில. சோ இது பிழை. வெரி குட். கமல் ஐஸ்கிரீமை அதிகம் விரும்புவார். சரியா பிழையா? சரி. சரி. சோ ஆன்சர் நாலாவது. கிளியரா அப்ப எல்லாருக்கும்? திரும்ப சொல்லணுமா யாருக்காவது? கிளியரா? என்ன சரி பிரச்சனைகள் இருக்குதா? சரி, 30 பேருக்கிட்ட 30 பேருக்கிட்ட இருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்தது சரி, இந்த கேள்வி டைம் தரவா? செஞ்சு பாக்கீங்களா? குயிக்கா? இல்லாட்டி செஞ்சு காட்டவா? என்ன செய்ய?
செஞ்சு காட்டவா இல்ல செஞ்சு பார்க்க போறீங்களா? செஞ்சு பார்க்குறோம் சார். ஓகே, செஞ்சு பாருங்க ஒரு 5 நிமிஷம். 9:06 9:12 9:12 குயிக்கா. இப்
ஓகே, செஞ்சிட்டீங்களா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஏன் நான் உங்களை செய்ய சொல்றேன்னு சொன்னா 5 நிமிடங்களுக்குள்ள இந்த கேள்வி எப்படி நாங்க செய்யணும் என்கிற அந்த நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கணும். பாருங்க, 21 தொடக்கம் 25 வரையிலான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. S1, S2, S3, S4, S5, S7, S8 என்ற 8 பாடங்கள் உள்ளடக்கிய பரீட்சை ஒன்றில் கமல், தீபா, சேனா, கபில் மற்றும் மாலா ஆகிய 5 பரீட்சார்த்திகள் பெற்ற புள்ளிகள் வருமாறு இங்கு மொத்த புள்ளிகள் வழங்கப்படாத இடத்தில் வினாக்குறி என்ற குறியீட்டுடன் இடப்பட்டுள்ளது. முதல்ல அங்க மொத்த புள்ளியை காட்டுவோம். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 5, 10, 15, 20, 25, 34, 4, 3 மிச்சம் 8, 14, 14, 21, 30, 38, 43, 43, 51, 58, 584 புள்ளி. எக்ஸ்கியூஸ் மீ, கமல்ற மொத்த புள்ளி 584. ஆம் சார். ஓகே, அடுத்தது 5, 10, 15, 24க்கு 4, 2 மிச்சம் 7, 7, 13, 20, 28, 31, 31, 4, 35, 40, 46, 464 டீப்பாடு. ஆமாம், 424. ஓகே, சரி. அடுத்தது, மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அவதானித்து ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கொடுமையில் ஏதேனும் 3 பாடங்களில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்தி யார்? முதல்ல நாங்க பார்ப்போம். S1ல அதிகூடிய புள்ளிகளை யார் பெற்றிருக்கான்னு பார்ப்போம். யாரு? எங்கிறது 80. அதே மாதிரி S2ல அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறது எது? 80. கபில். அதே மாதிரி 85. ஓ, அதே மாதிரி இதுல 60. அதே மாதிரி S4ல 85. அதே மாதிரி S5ல 90. அதே மாதிரி S6ல 80. S7ல 75. S8ல வந்து 70. சரி, இப்ப பாருங்க, ஏதேனும் 3 பாடங்களில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றவர் யாரு? சேனா. கமலுக்கு 2 பாடத்துல அதிகூடிய புள்ளி. யாருக்கு அதிகூடிய புள்ளி? சேனா. சேனாக்குன்னு 3 பாடத்துல. சரி, இப்பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் ஒரு பாடத்திற்கு குறைந்த புள்ளிகளை பெற்றிராத 2 பரீட்சார்த்திகளில் அதிக மதிப்பெண் பெற்ற பரீட்சார்த்தி யார்? அப்ப நான் பார்க்கணும். இப்ப குறைந்த புள்ளியை பார்க்கணும். S1ல குறைந்த புள்ளி எது? 55. S2ல குறைஞ்ச புள்ளி 52. S3ல குறைஞ்சது 40. S4ல குறைஞ்சது 35. S5ல குறைஞ்சது 60. S6ல குறைஞ்சது 65. S7ல குறைஞ்சது 50. S8ல குறைஞ்சது 50. இப்ப பாருங்க, எதுலையும் குறைஞ்ச புள்ளி எடுக்காதவர் யாரு? கமலுக்கு குறைஞ்ச புள்ளி வரல. அதே மாதிரி வேற யாருக்கு வரல குறைஞ்ச புள்ளிகள்? சேனாக்கும் வரல. சேனாக்கு வருது. கமலுக்கும் வரல, சேனாக்கும் வரல குறைஞ்ச புள்ளிகள். பாருங்க, அப்ப அதுல யாரு கூடிய புள்ளிகளை பெற்றிருக்காரு? அதிக மதிப்பெண்? கமல். கமல். கமல் தான் 584. சேனாக்கு 552 தான். சோ ஆன்சர் வந்து கமல். 1வது. அடுத்த கேள்வி, அதிக எண்ணிக்கையான
பாடங்களில் மிக குறைந்த புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்தி யார்? யாரு? கபில். கபில் என்ன? கபில் கபில் தான் 4 பாடத்துல குறைஞ்ச புள்ளி. சோ கபில். சோ ஆன்சர் 3வது. கிளியர், அது விளங்குதானே? அடுத்து, முழு பாடங்களிலும் இன்னொரு பரீட்சார்த்தியை விடவும் குறைவான புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்தி யார்? பாருங்களா, கமலையும் தீபாவை நாங்க செலக்ட் பண்ணி கொள்வோம். கமலுக்கு 75, இவக்கத்தின 60 குறையத்தான். கமலுக்கு 80, இவக்கு 59 குறையத்தான். கமலுக்கு 59, இவக்கு 45 குறையத்தான். இவ கமலுக்கு 85, இவக்கு 35 குறையத்தான். கமலுக்கு 90, இவக்கு 85 குறையத்தான். அதே மாதிரி கமலுக்கு 75, இவக்கு 70 குறையத்தான். கமலுக்கு 65, இவக்கு 60 குறையத்தான். கமலுக்கு 55, இவக்கு 50 குறையத்தான். அப்ப யார் அது? முழு பாடங்களிலும் இன்னொரு பரீட்சார்த்தியை விடவும் குறைந்த புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்தி யாரு? தீபா. தீபா. சோ ஆன்சர் 2வது. அடுத்த கேள்வி, ஒரு பாடத்தில் அதிக புள்ளிகளையும் இரு பாடங்களில் மிக குறைவான புள்ளிகளையும் பெற்ற பரீட்சார்த்தி யார்? யாரு? மாலா. மாலா பாருங்க, ஒரு பாடத்துல அதிகூடிய புள்ளியும் மிச்ச 2 பாடத்துல குறைவான புள்ளியும். சோ ஆன்சர் 4வது. 5 நிமிஷத்துல செய்யல மாதிரி எங்களுக்கு 5 நிமிடங்கள செய்யலுமா இல்லையா? இயலாம் sir. சரி, செய்யலாம். ஆனா செஞ்சீங்களா எல்லாரும் 5 நிமிடத்துல? கேள்வியில செஞ்சீங்க 5 விட நிமிஷத்துக்கு? விட வந்து சார் டைம் தான் கொஞ்சம் கூட போயிட்டு. இதுதான் விஷயம். என்னடா, கேள்வி நாங்க பெரும்பாலும் ஐக்யூ கேள்வி செய்யலாம். அங்க எக்ஸாம் செஞ்சோடு வரும்போது பெரும்பாலும் நாங்க சொல்றது நேரம் காணா. என்ன காரணம்டா, இந்த கேள்விகளை சரியா அணுகிறல்ல. நாங்க இதை நோட் பண்ணி கொள்ளலன்னு சொன்னா எப்படி? கூடின புள்ளிக்கு என்ன போட்டிருக்கீங்க நாங்க மார்க்? சதுரமா. குறைஞ்ச புள்ளிக்கு என்ன மார்க் போட்டிருக்கோம்? வட்டம். இப்ப நாங்க இந்த இதை போடலன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு தரமும் பார்த்து தேடி கொண்டிருக்கணும். பார்த்துக்கலாம். தேடி பார்த்து கொண்டிருக்கணும். அப்ப அதனாலதான் இந்த கேள்விகள் அப்ப இப்ப இப்படியான ஐடியாக்கள் எப்ப வரும் எங்களுக்கு? இப்படி சதுரம் போடுறது அல்லது இப்படி குயிக்கா செய்யறதுக்கான ஐடியா எப்ப வரும்? நிறைய கேள்விகள் செஞ்சு பழகினா மாத்திரம்தான் வரும். கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் கேள்வி செஞ்சு பழகுங்க. சரி, அடுத்த கேள்வி செய்ய பாப்போம். இந்த 26 தொடக்கம் 30 வரையான கேள்வி. உங்களுக்கு 5 நிமிடம் டைமா? இப்ப 20 டைம். 25க்குள்ள செஞ்சு ஆடுங்க.
சரி. ஓகே, செஞ்சீங்களா? ஓ, செஞ்சிட்டீங்களா கேள்வியே? ஓ, பாருங்க, 26 தொடக்கம் 30 வரையிலான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள எண்ணியறியை அடிப்படையாக கொண்டது. இங்கு ஏ தொடக்கம் ஐ வரையான எழுத்துக்களை 1 தொடக்கம் 9 இலக்கங்கள் ஒழுங்குமுறையின்றி வகை குறிக்கின்றன. எனவே ஏ தொடக்கம் ஐ வரையான எழுத்துக்களை 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் ஒழுங்குமுறையின்றி வகை குறிக்கின்றன. இதற்கேற்ப பின்வரும் ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்து அதனை குறித்து நிற்கிறது வினாவின் எதிரில் புள்ளிக்கோடு எழுதுக. சரி, இப்ப பார்ப்போம். நாங்க ஏக்குரியதை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பிக்குரியதை கண்டுபிடிக்கணும், இப்படி ஒவ்வொரு ஆங்கிலத்துக்குரியதையும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு லைன்ல பாருங்க, ஒரு எழுத்து வாரதை மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய ஆரம்பிப்போம். ஏங்கிறது என்ன செய்யுது? ஒரு தடவை தான் வருது. சரி, ஒரே ஒரு ஆங்கில எழுத்து மட்டும் தான் வருது. எப்படி செய்யலாம்? ஒன்று தர முதலாவது இதுல பொட்மாஸ் தெரியணும். பொட்மாஸ் என்ன? பொட்மாஸ்டா பிரக்கெட், அடைப்புக்குறி, அடுத்தது இன், பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். நாங்க என்ன செய்யலாம்? அன்பு இல்லா பிள்ளையை பெற்றோர் கூட கழிப்பர் என்று சொல்லுவோம். அன்பு இல்லா பிள்ளையை பெற்றோர் கூட கழிப்பர். அப்ப அன்புண்ட அடைப்பு, இல்லா இன், பிள்ளையை பிரித்தல், பெற்றோர்ன பெருக்கல், கூட கூட்டல், கழிப்பருங்கிறது கழித்தல். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? இதுல பாருங்க, இந்த லைன்ல என்ன இருக்குது? பெருக்கலும் கழித்தலும் இருக்கணும். பெருக்களை செய்யணும். 1 தர 9 எவ்வளவு? 9. 2 தர 4 எவ்வளவு? 8. 9ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? 1. ஏங்கிறது எத்தனை? சரி, அடுத்தது இத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த லைன்ல பாருங்க, கண்டுபிடிக்காம எது இருக்குது? ஈ மட்டும் இருக்குது. இதுல என்னென்ன இருக்குது? கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு எதை செய்யற? கூட்டல். 1ஓட 2 கூட்டினா எத்தனை? 3. 3ஓட எதை கூட்டி 3 கழிச்சா 6 வரும். 3ஓட 6 கூட்டி 3 கழிச்சா எத்தனை? 6 வரும். 3ஓட 6 கூட்டி 3 கழிச்சா 6 வரும். அப்ப ஈங்கிறது என்ன? 6. சரி, ஈங்கிறது 6. அப்ப நாம எழுதுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஏங்கிறது 1ங்கிறது ஏ, 6 வந்து இது வந்து 6. சரி, கொஞ்சம் வைட்டா. சரி, அடுத்தது எதை செய்யலாம்?
அந்த எதிர்மாறா போலாம் சார். 6 எதிர்மாறா. அப்படின்னு செய்யலாம் நீங்க. உதாரணமா இதுல என்ன, இந்த லைனை பாருங்க, இந்த லைன்ல என்ன இருக்குது? இந்த லைன்ல என்ன இருக்கு? பிரித்தலும் கூட்டலும் கழித்தலும். ஃபர்ஸ்ட் எதை செய்யற? பிரித்தல். பிரித்தல், அடுத்தது கூட்ட, அடுத்தது கழித்தல். கழித்தல். சரி, இப்ப இந்த கழிபடுறது அங்கலம் என்ன செய்யும்? இப்படியும் செய்யலாம் நீங்க அவர் சொன்ன மாதிரி, எதிர்மறையாவும் செய்யலாம். எப்படின்னா இது கழிபடுறது அங்கல போய் கூட்டப்படும். கூட்டப்படும். கூட்டினத்தின 9. சரியா? அப்ப கூட்டுப்படுற 8 அங்கால போய் சமன்பாட்டுக்கு அங்கால போனா கழிபடும். 9ல இருந்து 8 கழிச்சா 1. இங்க பிரிபடுற 2 அங்கால போனா பெருக்கப்படும். பெருக்கப்பட்டாத்தின 2. அப்ப டி எத்தனை? 2. சரி, உங்களுக்கு குழப்பலாம் சம்டைம். நான் திரும்ப சொல்றேன் பாருங்களா. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்? பிரித்தலை செய்யணும். சரி, 2ஆல எதை பிரிக்கலாம்? நாங்க பாருங்க, எதை பிரிக்கலாம்? 2 பிரிக்கலாம். 2ஆல 4ஆல 4 பிரிக்கலாம். 6 6 வருமா? 6 வருமா? 6 வந்து எதுக்குரியது? ஈக்குரியது. 8 8 பிரிக்கலாம். இப்ப பாருங்க, சும்மா சொல்றேன்னா, இப்ப டிக்கு வந்து நாங்க 2 போடுவோம். 2ஆல பிரிச்சா எத்தனை? 1. 1ஓட 8 கூட்டினா எத்தனை? 9. 9ல இருந்து 3 கழிச்சா எவ்வளவு? 6. அப்ப இந்த டிக்கு எத்தனை வரப்போகுது? 2. நீங்க இப்படியும் செய்யலாம். இன்னொரு முறை இருக்குது. எப்படின்னா, இது சமன்பாடு தானே? சமன்பாட்டுக்கு அங்கால என்ன இருக்குது? 6 சய 3 8 சக 2 பிரித்தல் டி. இப்ப பாருங்க, இப்படித்தானே இருக்கு அந்த லைன்ல. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும்? கழித்தல் அங்கால போய் என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டு பார்த்தா எத்தனை? 6 3 கூட்டினா 9. அப்போ 9. இங்க பாருங்க, கூட்டுப்படுற 8 அங்கால போய் என்ன செய்யும்? கழிப்படும். அப்ப 9ல இருந்து 8 கழிச்சா எத்தனை? 1. பிரிபடுற 2 அங்கால போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். அப்ப 1 2 போய் எத்தனை? 2. அப்ப டி என்கிறது எத்தனை? 2. இப்படியும் செய்யலாம், 2 மாதிரியும் செய்யலாம். சரி, அப்ப லேஸ் எங்களுக்கு டி வந்து 2. சரி, அடுத்தது இந்த லைனை செய்வோமா? சரி, பாருங்க, இந்த லைன்ல என்னென்ன இருக்குது? பெருக்கல் கூட்டல். என்ன? சரி, 1 பாருங்க, 2 எவ்வளவு? 4. எதை 1ஆல பெருக்கினா, இப்ப இதோட கூட்டினா 9 வரும். 4ஓட எதை கூட்டினா 9 வரும்? 5 5 கூட்டினா. சரி, 1 எதால பெருக்கினா 5 வரும்? 5ஆல பெருக்கினா. அப்ப பிங்கிறது என்ன? 5. விடையில விஷயம் பி 5. எப்படின்னு சொன்னா, இதுல பாருங்க, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கலை செய்யணும். இது 2 பெருக்கப்படுது, இது 2 பெருக்கப்படுது. அது பிறகு கூட்டல். சரியா? 2 2 4. 4ஓட எதை கூட்டினா 9 வரும்? 5 கூட்டினா. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? 5 வரணும். 1 எதால பெருக்கினா 5 வரும்? 5ஆல பெருக்கினா. அப்ப பிங்கிறது என்ன? 5. சோ பிங்கிறது 5.
இப்ப இந்த லைனை செய்வோம். இதுல என்ன இருக்குது? பெருக்கலும் கழித்தலும். 5க்கு பிஏ போடுங்க சார். சரி, ஓகே, 5 பிஎன். சரி, அடுத்தது வேற என்ன செய்யலாம்? ஆ, 20 சார். 20. ஓகே, 20 போட்டான்னு சொன்னா அங்கால 2 வாரத்துக்கு 3 18. ஆ, அப்ப 20ல 18 போக மாட்டா 2. 2 என்ன? சரி, கேட்கணுமா? நீங்க இதுக்கு 3 சொல்றீங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்களா, இந்த கேள்வியில இருக்கிற சிக்கலே தான். 2 தரம் 3 எவ்வளவு? 2 தரம் 3 6. 6ல இருந்து 8 போனா ஓஹே. இல்ல போவோம், சொல்லுங்க. 6ல இருந்து 8 போனா -2. -2. -2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 9. 9. அப்ப ஜிங்கிறது என்ன? 9. சரியா? சரி, திரும்ப இதையும் செஞ்சு பாருங்களா. 9 3 எவ்வளவு? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கூட்டல? 12. எதை கழிச்சா 3 வரும்? 12ல இருந்து எதை கழிச்சா 3 வரும்? 9 9. கழிச்சா. அப்ப 2ஓட எதை கூட்டினா 9 வரும்? 7. 7. 7ஓட வந்து கூட்டினா. 8. சரி, அடுத்தது பாப்போமா. 9 2 எவ்வளவு? 8. 8 மேலும் 15. 15. 9ல இருந்து 15 போனா சரி. 9ல இருந்து 4 போனா 5 5 4 10. அப்படியா? இல்ல, 8. 8ல இருந்து 9ல இருந்து 8 போனா 1 1 மேலும் 8 வேறு 8. h வந்து 8. இதை பாருங்க, இந்த துண்டை பாருங்களேன், உங்களுக்கு சிக்கல் அடிக்கும். 9 2 எவ்வளவு? 9 2 4 2 8. 8. 9ல இருந்து 8 போனா எவ்வளவு? 1. 1. 1 மேலும் 8. 8. எச்சுங்கிறது என்ன? 8. 8. இப்போ 9 8 எத்தனை? 17. 17ல இருந்து 7 போனா 10. 10ல இருந்து எதை கழிச்சா 6 வரும்? 4. 4 கழிச்சா. 4. அப்ப எங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? 3க்கு என்ன? சி. 4க்கு என்ன? I. ஐ. 7க்கு என்ன? எஃப். 8க்கு என்ன? H. H. 9க்கு என்ன? ஜி. G. சரி, இந்த கேள்வி ஏன் போடுறவன் காரணம்? Goodness knowledge. இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் போடுற காரணம் என்னண்டா, இந்த கேள்வியில நீங்க கை வைக்க போனீங்கடா, உங்களுக்கு அரை மணித்தியாலம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு தெரியாமலே பறக்கும். இப்படி கேள்வியில கை வைக்க போனீங்கடா உடனே என்ன செய்யும்? உங்களை அறியாமலே 15 நிமிஷம் பறந்துடும். கடைசியா எம்எஸ்ஓ எக்ஸாமா? எம்எஸ்ஓ எக்ஸாம், அதுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தேன். செஞ்சவங்கிறீங்களா யாராவது? அதுல இதுல கை வச்சாங்க.
அதோடய அவங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் பறந்துடும். அங்கே அவன் சொல்லுவான் இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குண்டு. அதோடய ஃபுல்லா டென்ஷன் ஆகி இருக்கிற கேள்வி எல்லாம் மறந்து இருக்கிற அறிவெல்லாம் போய் அப்ப இந்த கேள்வி செய்யணுமான்னு கேட்டா நான் செய்யவான்னு சொல்லல, செய்யணும். எப்ப செய்யணும்னு சொன்னா நான் மத்த கேள்விகள் செஞ்சுட்டு இதுக்குன்னு டைம் ஒரு 10 நிமிஷம் வச்சு கொள்ளணும். ஏண்டா இந்த டைம் வந்து கொஞ்சம் குழப்பற கேள்வி உண்டு. இது கடைசியா நடந்த கேள்வியில் எப்படி வந்தீங்கன்னா 0வும் பயன்படுத்தியிருந்தான். கடைசியா இதுல நடந்த MSOல வந்து 0வும் பயன்படுத்தியிருந்தான். அப்ப குழப்பற கேள்வி உண்டு. இப்ப டைம் எடுக்கிற கேள்வி. இந்த கேள்வியை செய்யணும். எப்படி செய்யணும்டா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செய்யற மாதிரி கேள்வியை 8 நிமிஷம் 9 நிமிஷத்துக்குள்ள செய்யற மாதிரி கேள்வியை செட் பண்ணி கொள்ளுங்க. சரியா விளங்குற விஷயம்? ஓகே. ஏன் பெருமானம் என்ன? உங்களோட கவரேஜ் வந்து இஷ்யூன்னு நினைக்கிறேன் விலங்குல பேசுறது. நெய்யரில டைம் இருக்குதா क्वेश्चंस? எப்படி எப்படி நெய்யரி இது இல்லாத வேற டைப்லயும் கணக்கு இருக்குதா? ஓ வேற டைப்லயும் கணக்கு இருக்குது. நான் அடுத்த கிளாஸஸ்ல போடுவோம், தொடர்ந்து வரும் எங்களுக்கு பேப்பர்ல. ஓகே சார். ஓகே. பிசியோட பெருமானம் வந்து 8, டியோட பெருமானம் வந்து 2, 6, 8 என்ன? எஃப்டியோட பெருமானம் வந்து 15, எஃப்டி வந்து 15ல 16. ஹெச்ஐட பெருமானம் வந்து 12. கிளியர் அது எல்லாருக்கும்? விலங்கதாக்கள் யாரும் இருக்கீங்களா? அது அந்த சயர் ரெண்டோட ஓகே. அந்த 7 வந்திருக்கு தானே, சயர் 2 பிளஸ் அந்த சகசய மைன் அது கொஞ்சம் விளங்க. எந்த இடம்? இந்த இடமா? இல்ல அடுத்த ரெண்டாம் நம்பர் ஏ லைன்ல நம்பர் 2வது சயர் 2 9 வந்து அந்த அது எப்படி வந்தது? ஏது இந்த லைனா? இல்ல 2வது 1 2 3வது லைன் மேல இருந்து. இது வரிசையா இதா நிறையா நிரலா? இதே நிரல்டா 3 இதா? நான் கேக்குறது சார் என்னன்னு சொன்னா அந்த கணக்கு விளங்கிட்டு எனக்கு அந்த -2 சய 2 சக 9 கூட்டி 7 வந்தது அந்த சக சய அந்த இந்த குழக்கம் கொஞ்சம் வேணும். இந்த இடம் விளங்குற எந்த இடம் சொல்றீங்க? இது வரிசை எக்ஸுக்கு பக்கத்துல எக்ஸுக்கு பக்கத்துல 7 வந்திருக்கல்ல 3ஆம் எச்சுக்கு வந்து இதா? ஓ அதுக்கு பக்கம் அதுல அந்த 7 ஓ இதா இந்த வருஷானே ஆமா ஓ ஆமா ஓ அதுல அந்த 7 எப்படி வந்ததுன்றது கொஞ்சம் கீழே 8 வந்து எവിടെ? அது விளங்கிட்டு அந்த 7 வந்தது அந்த சய 2 சக 9 7 எப்படி வந்ததுன்றது விளங்குது. சக சய வந்தது விளங்குது இல்ல. நீங்க ஒரு கணக்கு சொன்னீங்களே சயோட 2 கூட்ட சய 2 சக 9 7. ஓ 9 8 எத்தனை? இதா இந்த இடமா? ஆமா ஆமா 9 8 எத்தனை? 17 17ல இருந்து 7 கழிச்சா 10 10ல இருந்து எதை கழிச்சா 6 வரும்? 4 அப்ப ஐங்கிறது என்ன? 4. இது வேற என்ன? எது விலங்குல? அப்புறம் இந்த ஜி அடுத்து ஜி வரிசை சார், ஜி கோலம். இந்த ஜி இதா? ஆமா இது வந்ததா? இது 3 வந்த விளங்கிட்டு ஓ அது விளங்கிட்டு அந்த பாருங்க 2 தடவை 3 எவ்வளவு? 6 6ல இருந்து 8 கழிச்சோம்னா எவ்வளவு? 6ல இருந்து -2 -2ஓட எதை கூட்டினா 7 வரும்? அந்த அதுதான் சார் விளங்குது. அந்த அதுதான் விளங்குது. -2ஓடமா 9 கூட்டி பாருங்க. 2 ரூபா கொடுக்கணும், 9 ரூபாய் இருக்குது.
-2 என்ன அர்த்தம்? கொடுக்கணும். கொடுக்கணும். +9 இருக்குது. 2 ரூபா கொடுக்கணும், 9 ரூபாய் இருக்குது. எவ்வளவு கொடுத்தா? 7. 7. இந்த 7 வந்து விடைடா முரண்குறிகள் வந்து கழிபடும் போது பெரிய தானத்துக்கு முன்னால குறிய வந்து போடணும். ஓ அப்ப விஷயமே இல்லை. உங்களுக்கு பாருங்க, 2 தர 3 6. 6ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? -2. -2. -2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 9. 9 கூட்டினோம். விளையாட விஷயம். ஓகே ஓகே. சரி, அப்ப அடுத்த கேள்வி செய்றீங்களா? போய்க்கா. ஓகே, 9:45. 9:50க்குள்ள அடுத்த கேள்வியை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. குயிக்கா ட்ரை பண்ணி பாருங்களா. கட்டாயம் செய்யணுமா? செஞ்சு பாருங்க, அப்பதான் விளங்கும் உங்களுக்கு டைமுக்குள்ள செய்யணுமா இருக்குதா கஷ்டமா இருக்குதா.
சரி செஞ்சவங்க நான் கீழே கூட்டி கொண்டு வரலாம் தானே சார்? ஓகே எப்படியும் செய்யலாம். என்ன மாதிரி செஞ்சீங்களா? வந்துச்சு ஆன்சர். இல்ல சார், கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்த டைம் கடை. சரி, ஓகே சார், செஞ்சுருவோம் சார். சார் ஓகே வெரி குட். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். இதுல இதுல பாருங்க எத்தனை இருக்குது. கூட்டு ஏ கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும், டிஏ கண்டுபிடிக்கணும், இஏ கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க யோசிக்கணும் என்ன நடந்திருக்குது. சம்டைம் இது ரெண்டையும் கூட்டி வரலாம், அல்லது இந்த ஓர்டருக்கு இப்படி வரலாம். அப்படி எல்லாம் வந்திருக்கா எங்களுக்கு? அப்படி எதுவும் வரல. அப்ப என்ன அர்த்தம்? இதை கூட்டி இது தனியா 10, இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 12. 12 இதை கூட்டினா 16. 16 அப்ப 10க்கும் 12 கடையில எத்தனை வித்தியாசம்? 2 2. 12க்கும் 16 கடையில 4 4. அப்ப இது எத்தனை வரப்போகுது? 2 கூடுது, 4 கூடுது, திரும்ப எத்தனை கூடும்? 6 6. அப்ப 16ஓட 6 கூடினா எத்தனை? 22 22. அப்ப பாருங்க 5 9 14. 14 மாறும் 20. ஏ வந்து என்னது? 6. 2 2 சாரி 2. ஏ வந்து 2. சரி, அடுத்து எத்தனை வரும்? 8 கூடும். அப்ப எத்தனை வரும்? 30. 30 இப்ப பாருங்க 7 மாறும் 13. 13 5 18. 18 மட்டும் 24. சாரி 18 மட்டும் 26. 26 3 29. பி எத்தனை? 1 பி வந்து 1. இப்ப அடுத்து எத்தனை வரும்? 40 10 கூடினா 40 வரும். 7 மட்டும் 15. 15 9 24. 30 35 40. அப்ப சி எத்தனை? 0 0. அடுத்து எத்தனை வரப்போதும்? 12 கூடினா 52. 52 6 3 9. 9 7 16. 20 26. 26 மேலும் 26 மேலும் 33. 33 37 45. 7. 7 வரப்போகுது. அடுத்தது எத்தனை வரப்போகுது? 14 கூடினா 66 52 62 66 66. 66. 9 8 17 17 19 26 34 40 45 48 57 57னா 57 65. 63 வருது. 63 வருது. அப்ப 63 இ வந்து 3. சரியா கூட்டி பாருங்க. இப்ப ஏ வந்ததுன்னு 2, பி வந்து 1, சி வந்து 0, டி வந்து 7, இ வந்து 3. ஒரு 5 நிமிஷத்துல செய்ய மாதிரி இந்த கேள்வியே. இருந்தா செய்யணும் சார். ஓகே சார். மற்ற நீங்க காட்டுனீங்க இந்த சரிபாட்டுல கூடி போகணும்னா அதை எப்படி கணக்கெடுக்கலும்? இல்ல அது கூடுமான்னு நாங்க பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். அப்படி கூட இல்லை. அப்படி சில அப்படி கேள்விகள் கூட்டி வர எப்படின்னா சம்டைம் எப்படி கேள்விகள் வரனா 2 கீழே 2 கூட்டி 3வது எண் வரும். அப்படியும் வர. அல்லது இந்த சைட் பக்கத்துல இருந்த ஒரு ஓர்டர்ல போகும், இந்த சைட் பக்கம் ஒரு ஓர்டர்ல போகும். அப்படியும் கேள்விகள் வர. அப்படி வந்திருக்கான்னு பார்த்தோம் நோமலை நாங்க. அப்படி வரல. அப்ப என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல இது பிடிப்படல சார். நாங்க அப்படியே நினைச்சு நான் 7 5 கூட்டி அது ஒரு தொடர்பு இல்லை, 7க்கு 5க்கு தான் பார்க்கணும் நினைச்சு கொஞ்சம் டைம் போயிடுச்சு சார். அதான் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம். வரலையா அடுத்த மெத்தட் மூணு என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா யோசிக்கணும். சரி, வெரி குட். ட்ரை பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். வெரி குட்டா. சரி, அடுத்த கேள்வியை செய்வோமா? டைம் என்ன? இந்த கேள்வியோட முடிப்போம். 36 விட 40. சரி, ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 5 நிமிஷம். டைம் வந்து இப்ப 55. 10 மணிக்குள்ள குயிக்கா 36 தொடக்க 40 வரையான வினா.
டேட்டா ஓகே, செஞ்சீங்களா? கேள்வி செஞ்சீங்களா யாராவது? 5 கேள்வியும் செஞ்சவங்க? சரி, கேள்வியை பாருங்க. 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களில் எக்ஸ்பெண்ட் என்ற சொல்லானது 4 வேறுபட்ட விதிகளின் பிரகாரம் எழுதப்பட்டுள்ளன. முறையானது அதன் எதிரே குறிப்பிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பெண்ட் வந்து 4 முறையில் எழுதப்பட்டிருக்கான். 1 2 3 4 என்கிற முறையில். இதன் பிரகாரம் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவும் மேற்தரப்பட்ட ஒரு விதியின் பிரகாரம் எழுதப்பட்டுள்ளது. இப்ப இதுக்கு என்ன விதியில இந்த எக்ஸ்பெண்ட்ங்கிறது முதலாவது விதியில வந்திருந்தா, இது 2வது விதி, இது 3வது விதி, இது 4வது விதி. அப்படி இந்த கன்சல்ட்ங்கிறது எந்த விதி அடிப்படையில வந்திருக்கு என்கிறத கண்டுபிடிக்கிறேன் நாங்க. இதன் பிரகாரம் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான பொருத்தமான விதியை குறித்து நிற்கும் விளக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டு மீது எழுதுக. சரி, இதுல பாருங்க, ஈக்கு பதிலாக எங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்? ஈக்கு பதிலா எஃப் தந்திருக்கான். எஃப்ங்கிறது என்னது? ஈக்கு அடுத்த சொல் தானே. ஈக்கு அடுத்த எழுத்து தானே எஃப். ஓம் சார். அப்ப இது என்னது? அடுத்துள்ளது, நெக்ஸ்ட் வாரது. சரி, அதே மாதிரி இதை பாருங்க, ஈக்கு ஈயே தந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? சேம் எழுத்து. சேம், அதே இதுனே. சரி, அடுத்தது பாருங்க, ஈக்கு ஜி தந்திருக்கான். என்ன என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட்டுக்கு அடுத்தது இன்னொரு நெக்ஸ்ட். அதான் ஒன்று விட்டுனே, ஒன்று விட்டு அடுத்து, ஒன்று விட்டு அடுத்து. அடுத்த ஈக்கு பதிலா சி தந்திருக்கான். இந்த விட்டு முதல். ஒன்று விட்டு முதல். சரி, இப்ப பாருங்க, சிக்கு பதிலா ஈ வந்திருக்கு. என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, நான் எழுதுறேன்னா அல்பபெட்டிக் எழுதுறேன். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ
JKLM NOP QRS TUV WXYZ. அப்ப சிக்கு பதிலா ஈ தந்திருக்காண்ட என்ன அர்த்தம்? ஒன்று விட்டுன, ஒன்று விட்டு அடுத்து எத்தனாவது விதி? அப்ப மூன்றாவது விதி. எச்சுக்கு பதிலா ஜே தந்திருக்கிறான், அவன் என்ன அர்த்தம்? எச்சுக்கு பதிலா ஜேண்டா நெக்ஸ்ட் ஒன்று விட்டு ஒன்று ஒன்று அடுத்து விட்டு ஒன்று விட்டு அடுத்து எத்தனாவது விதி? அப்ப மூன்றாவது விதி. டீக்கு பதிலா யூ தந்திருக்கான், என்ன அர்த்தம்? அடுத்து. அடுத்துன்னா என்னது? முதலாவது விதி. எச்சுக்கு பதிலா எஃப் தந்திருக்கான், என்ன அர்த்தம்? ஒன்று விட்டு ஒன்று முதல் விட்டு முதல். அப்ப எத்தனாவது? நாலாவது நாலாவது விதி. டீக்கு பதிலா என் தந்திருக்கான், எத்தனாவது? ஒன்று விட்டு முதல் நாலாவது ஒன்று விட்டு நாலாவது. இதை விட சரியா? விளையாட்டா இப்ப எல்லாருக்கும் இது என்ன செஞ்சிருப்போம்? நாங்க வச்சுக்கிட்டு யோசிச்சு 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 ஒவ்வொன்றா பார்த்திருப்போம். பார்த்துதான் இருப்பீங்க. அப்ப இவ்வளவு ஒவ்வொரு லேசான எழுத்துக்களா பார்த்து கொண்டு வந்தோம் சார். அது டைம் போகும். நாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்த்தா லேசிற எங்களுக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம். அதான் பிரச்சனை. நாங்க இப்ப என்ன அர்த்தம்னா நாங்க கேள்வி செஞ்சு பழகல. அதான் இப்ப நாங்க இது பழகுறதே காரணம். அப்ப ஏன் நான் உங்களுக்கு டைமிங்குள்ள செய்யச்சுன்னு சொல்லுங்க. நாங்க யோசிக்கிற மெத்தட் வேற, அங்க அவன் யோசிச்சு கேள்வி எடுத்துக்கிற மெத்தட் வேற. சரியா? அப்ப விளையாட்டு அப்ப எல்லாம் இருக்குது இந்த கேள்வி. யாருங்க சந்தேகம் இருக்குதா? இல்ல சார், விளங்கிச்சு. இல்ல. சரி, அப்ப மிச்ச கேள்வியை நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? 10 மணி ஆயிட்டு. மிச்ச கேள்வியை அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட். அடுத்த கிளாஸ்ல பாப்போம். கொஞ்சம் படிங்களா எல்லாரும்? சார் இது இப்போ ரெக்கார்டிங் போடுவீங்களா? என்னடா நான் அரை மணி பிறகுதான் ஜாயின் ஆயினேன் நான். ஓகே, ரெக்கார்டிங் போடுவாங்க. இதுல ரெக்கார்டிங் இடையில நின்று வந்துச்சு. ரெக்கார்டிங் ஆயிச்சோ சரி, அதான் ஷுவர் இல்லாம இருக்குது. பாப்போமா? ரெக்கார்டிங் காட்டுதுதான். 6 தொடக்கம் 15 வரையான அதுல எப்படி வந்ததுன்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்களே. சரி, நான் சொல்லி பாப்போமா ரெக்கார்டிங் இருக்கான்னு பாப்போமா? சரி, ஓகே, குட் நைட். அடுத்த கிளாஸ்.